சவுத் வியட்நாமில் நடந்த புரட்சி அப்போ இங்கே ஏகப்பட்ட மக்களையும் போராட்ட குழுக்களையும் அடைச்சி துன்புறுத்துனாங்க. கேண்டோ மார்க்கெட்டும் நிம்கியோட வாக்கிங் ஸ்ட்ரீட்டும் இணையிற இடத்துல இந்த மாதிரி ஸ்டால் போட்டிருக்காங்க. சைல்டு மேரேஜாக இருக்கட்டும், பெண் அடிமைத்தனமாக இருக்கட்டும், வீட்டில் இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்குதுல்ல, அது எல்லாத்துக்கும் எதிராக அவர் சட்டங்களை எழுப்பினார். இப்போதான் தூங்கி எழுந்து கிளம்பி வந்திருக்கேன். டைம் 12:15 செம்ம டயர்டு. என்னை மீறி எழுந்தேன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு தூக்கம். ஸோ எனக்கு பின்னாடி இருக்க அக்கா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, பைக்கு கால் பண்ணி. ஸோ இப்போ நான் சாப்பிட போகிறேங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ ஃபார் லன்ச். ஓகே, லன்ச் தான் சாப்பிட போகிறோம். நானும் மீன் ஃபுட்டு கிடைக்கும்னு பார்க்குறேன். நம்ம போகிற கடையெல்லாம் அந்த மாதிரி இல்லை. சரி, ஓகே, இப்போ தேடி போயிடலாம். சரிங்களா? செம பசி. நிறைய நாய் அழகழகாக இருக்குது. ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுருக்காங்க. அதுக்கு நல்ல ஒரு லஞ்சாக சாப்பிட்டுட்டு ஸோ கேண்டோவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ப்ரிசனுக்கு போகலாம். ஃபுல்லாக இயற்கை அப்படியே சுற்றிட்டு இருக்கோம்ல, ஸோ கொஞ்சம் வரலாறு பக்கம் போயிட்டு வரலாம். சரிங்களா? நேற்று அதே கடை, பட் நம்ம அவங்களோட பாரம்பரிய உணவான ஜோட்டியோ அப்படின்னு படுற ஒரு சூப்பு, அது இந்த மாதிரி இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சூப்பில் நமக்கு பன்னி கறி போட்டு கொதிக்க வச்ச அந்த சூப்பு, அதில் கறி போர்க் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஸ்குவிட்டு, அதுக்கப்புறம் ஷ்ரிம்ப் இருக்குல்ல, எறா, அது, அப்புறம் காடை முட்டை, நூடுல்ஸு, இதெல்லாம் போட்டு தர ஒரு சூப்பு. அதுதான் இங்கே பாரம்பரியமான உணவு. ஆக்சுவலாக இந்த ஹுட்டியூன்ற உணவு கம்போடியாவோடது. அந்த கம்போடியன் ஸ்டைலை இவங்க பக்கத்துலேயே இருக்கிறதுனால ஃபாலோ பண்ணுறாங்க. அங்கேருந்து வந்த உணவு தான் இது. ஸோ இதை தான் இவங்களோட பாரம்பரியமான உணவு. சாப்பிட்டு பார்க்கலாம். இன்னொன்று இருக்குது பன்றியுன்ட்டு, அது நண்டு சூப்பு. அதில் டாப்பிங்ஸாக போர்க்கெலாம் போட்டு தருவாங்க. கிட்டத்தட்ட சேம் தான், பட் என்ன இதில் முட்டைலாம் இருக்கும், லிவர்லாம் இருக்கும். லிவர் சாப்பிட மாட்டேன், நான் பிடிக்காது. எனிவே வந்துச்சுன்னா எடுத்து ஓரமாக வச்சுட்டு சாப்பிட வேண்டியது. சரிங்களா? இல்லைன்னா நான் அந்த ஃபுட்டை ட்ரை பண்ணவே முடியாது. அதனால தான். ஸோ ட்ரை பண்ணலாம். வந்ததும் சொல்கிறேன். ஆஸ் யூஷுவல் நமக்கு அந்த காரமான இதெல்லாம் வச்சுருக்காங்க, இதை போட்டு அடிக்கலாம். அதே மாதிரி இங்கே இந்த ஊரில் இவங்களோட சாக்லேட் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ இங்கே அந்த மரங்கள்லாம் இருக்குது. அந்த பழம், சாக்லேட் பழம் தான் அது விற்றுட்டு இருந்தாங்க காலையில். மாம்பழம்னு சொன்னல, இப்போ யோசிக்கும் போது தான் தெரியுது அது கொக்கோ பழம். கக்காவுன்னு சொல்கிறாங்க இவங்க, கக்காவு. ஸோ கக்காவு ஃப்ரூட் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சாக்லேட்டோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது இங்கே விற்கிறாங்க, கக்காவு மில்க்கு. ஸோ இங்கேயே நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியாக அதை ட்ரை பண்ணலாம். சரிங்களா? அதுவும் உங்களுக்கு குடிச்சிட்டு என்ன மாதிரி இருக்குது, யூஷுவல் சாக்லேட் மாதிரி இருக்கா என்னன்னு கண்டிப்பாக சொல்கிறேங்க. சரிங்களா? அவங்களோட ஸ்ப்ரவுட்டு, இது நமக்கு தெரிஞ்ச லெட்யூஸு, கொஞ்சம் இது கொத்தமல்லி, அதுக்கப்புறம் இவங்களோட லெமனு, இது கிட்டத்தட்ட ஆரஞ்சு மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பயங்கர காரமான அந்த பச்சை மிளகா, ரெட் கலர் மிளகா. அவ்வளோதாங்க. இப்போ அது வரட்டும். இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அடிக்க போகிறோம் நம்ம. ஸோ வந்துருச்சுங்க. நான் சொன்ன மாதிரியே போட்டிருக்காங்களா, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம். நூடுல்ஸு, அதுக்கப்புறம் நம்மளோட பன்னிக்கறி, அதோட சூப்பு, நிறைய கொத்தமல்லி, இதெல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் அடிக்கணும். ஸோ லெமன் ஃபஸ்ட்டு இது எப்படி இருக்குது பார்க்கவா? நல்ல ஃப்ளேவரு. ஓகே, இது கொஞ்சம் மிக்ஸ் அடிக்கலாமா? இவ்வளோ போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் கலக்குவோம். இது கொஞ்சம் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணுறதே பெரிய வேலையாக இருக்கும் போல். இந்த எக் இருக்குது பாருங்கள். பரவாயில்லங்க, அந்த பன்னிக்கறி பிராத்து நல்லா இருக்குதுங்க. மிளகாவை கொஞ்சம் போட்டு அடிக்க வேண்டாம். நூடுல்ஸு தண்ணியில் இருக்கிறதுனால ரொம்ப வழுக்குது. இது மட்டும் ஈஸியாக சாப்பிட முடிஞ்சா எவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்காகவே அவங்களோட இது ஸ்டிக்கில் சாப்பிட கற்றுக்கணும்.
அன்னிக்கறி டேஸ்ட்டே பண்ணல, பண்ணிடலாம். ஓகேங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக ஓரளவுக்கு எடுத்துட்டேன். இதை கொஞ்சம் போட்டுக்கிறேன் காரம். இப்போ இதை அடிக்கலாம். ஓகே தான். நம்ம அங்கே சாப்பிட்டோம்ல பண்டகா கனாயில், அது செம்மையாக இருந்ததுங்க. மீன் அது சூப்பராக இருந்துச்சு இதை விட. ஸோ அந்த காரத்தை போட்டு தான் அடிக்கணும் நம்ம. ஓகேங்க, இந்த அளவுக்கு சாப்பிட்டுட்டேன். ஏன் இந்த பீஸை வச்சிட்டேன்னா, கிரில்டாக இருந்தால் பரவாயில்ல, இது அப்படியே பச்சையாக சாப்பிட்ற மாதிரி இருக்குது எனக்கு. என்னதான் அதை வச்சு சாப்பிட்டாலும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அதனால தான். மற்றபடி சூப்பு நல்லா இருந்தது, நல்லா சாப்பிட்டுட்டேன், டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் போட்டு சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்குது. ஸோ நானும் கொஞ்சம் கொஞ்சமாக வியட்நாமீஸ் தான் மாறிட்டு வரேன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நான் ஃபோனாக சாப்பிடவே மாட்டேன், இதுவும் ஒரு வித ஃபோன் தான், பட் சாப்பிட்றேன். நல்லா இருந்துச்சு. அவங்க எப்படி வந்து இவ்வளோ இளமையாக இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க எத்தனை வயசானாலுமே. ஏன்னா அவங்களோட ஃபுட்டு அந்த மாதிரி, அந்த சூப்பு வகைகள், நிறைய இலை சாப்பிட்றாங்க, நிறைய ப்ரோட்டீன் சாப்பிட்றாங்க. சொல்லப்போனால் ஒரு ப்ரோட்டீன் பவுல் மாதிரி தான் இருக்குது. அந்த முட்டையிலேருந்து அந்த ஷ்ரிம்ப்லேருந்து பன்னிக்கறி வரைக்கும் எல்லாமே ப்ரோட்டீன் தான். ஏன்னா அந்த கொழுப்பு பகுதியெல்லாம் நீக்கிட்டு வெறும் கறியை மட்டும் தான் அவங்க சாப்பிட்றாங்க. அது பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையான ஒரு கறியாக தான் இருக்கும், கொஞ்சம் கூட கொழுப்பு இருக்காது. ஸோ அதுதான் அவங்களோட ஃபுட் ஸ்டைலால் தான் அவங்க அப்படி இருக்கிறாங்க என்ன கேட்டால். மண் ரீதியாக அவங்க ஃபேஸ் வந்து சைனீஸ் மாதிரி இருக்கலாம், பட் வந்து அவங்க இளமையாக தான் இருக்காங்க. அவங்கக்கிட்ட வயசு அதிகமாக கண்டுபிடிக்கவே முடியாது. அதை நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். பார்த்தா சின்ன வயசு, அதிக வயசு சொல்லுவாங்க, பார்த்தா சின்ன வயசாக இருப்பாங்க. ஸோ இவ்வளோ இலையை சாப்பிட்டா அப்படி இருக்கலாம். ஸோ வந்துருச்சுங்க நம்மளோட சாக்லேட் லாட்டை. இவ்வளோ கொடுப்பாங்கன்னு நினைக்கல, நிறைய இருந்துச்சு. நான் தான் சரி கொஞ்சம் மில்க்கு கலந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். எனக்கு அந்த சூப் குடிச்சதே செம வயிறு ஃபுல்லு. இது வேறு சாப்பிட்ணும். நல்லா தாங்க இருக்குது, லைட்டாக டேஸ்ட் மாதிரி. மற்றபடி அப்படியே நம்ம குடிக்கிற இது மாதிரி தான் இருக்குது சாக்லேட்டு. ஓகே, நான் இதை குடிக்கிறேன் சரிங்களா. இன்னும் நிறைய ஐஸ் போடுறாங்க, இதுதான் தலைவலியாக இருக்குது. பாருங்க, நான் லேட்டாக மட்டும் உறிஞ்சிட்டேன். உள்ளே எவ்வளோ ஐஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இவ்வளோலாம் போடுவாங்க, இது கம்மி தான். நீங்கள் கம்மியாக ஐஸ் போட சொன்னாலும் இதை விட ஒரு 4 க்யூப் கம்மி பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஸோ ஐஸ் இல்லாமல் வியட்நாம் இல்லை, வியட்நாம் இல்லாமல் ஐஸ் இல்லை, அந்த மாதிரி ஐஸுக்கு பேர் போன ஊருன்னு நினைக்கிறேன். 82,000க்கு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ருக்கேங்க. வயிறு செம ஃபுல்லு. ஒரு 200 சில்லற வருதுங்க. ஒரு சூப் வாங்கினாலே போதுங்க. கூட இந்த கூல்ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்கவே முடியாது, ஏன்னா அதுவே தண்ணியாக இருக்கா. செம ஃபுல்லாகிடுது வயிறு. கொஞ்சம் நடக்கலாம். இது ப்ரிசன் போகலான்னு சொல்லியிருந்தேன்ல. ப்ரிசனோட டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து 11 மணி வரையும் ஓப்பனில் இருக்கும். அதுக்கப்புறம் கேப்பில் பிரேக்கு திருப்பி 2 மணிலேருந்து 5 மணி வரையும் நமக்கு இருக்கும். ஸோ 2 மணிக்கு தான் நம்ம போக முடியும். இப்போ டைம் வந்து 1 ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் எங்கள் மெக்காங் டெல்டா சைடு வந்தீங்கன்னா கக்காவுன்னு எல்லா இடத்துலையுமே இருக்கும். அவங்களோட சாக்லேட்டு கொஞ்சம் லோ குவாலிட்டி சாக்லேட் மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட்டு நல்லா தாங்க இருக்கும். நம்ம அப்படி சாப்பிட்டு பழகிட்டோமா, இது சாப்பிட்றப்ப அந்த மாதிரி ஃபீல் வரும். அதுக்கு சொல்கிறேன். ரூம்குள்ளே நுழைஞ்சிட்டோம். கொஞ்ச நேரம் கழிச்சே போகலாம் சரிங்களா. ஒரு 2 மணிக்கா போயிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஒரு 1/2 hour பிரேக் எடுத்துக்கிறேன். ஓகேங்க, டைம் வந்து 1:56. இங்கேருந்து கரெக்டாக 6 நிமிஷம் நடந்தோன்னா நம்மளோட ப்ரிசன் வந்துடும் நம்ம ரூமில் இருந்து. ஸோ 6 கிலோமீட்டருக்குள்ளே தான் அமைஞ்சிருக்கு. 450 மீட்டருன்னு சொல்லலாம். ஸ்ட்ரைட்டாக நடந்து போயிட்டு லெஃப்ட் எடுக்கணும், போகலாம். என் ரூம்லேருந்து ஸ்ட்ரெயிட் ரோடு, 5 நிமிஷம் கூட ஆகலை, வந்துட்டேன். ஸோ இதுதான் ப்ரிசனோட சைடு. பூட்டி இருக்கு. Closed. Is it closed? We try to find out. It should be open from 2 o'clock on. Yes, but there's nobody there. But we try to find somebody. ஓகே, இங்கே மூடி இருக்கு. 2 மணிக்கு திறப்பேன்னு போட்டிருந்தாங்க, மூடி இருக்கு. என்ன மாதிரியே யாரோ கரெக்டாக டைமுக்கு வந்திருக்காங்க. I'll search there. நான் இங்கே போய் யாருன்னா இருக்காங்களா பார்த்துட்டு வரேன். கேட்கலாமா? இங்கே யார் இது?
prison, when it will open? Prison? There is no one. Prison. It's closed. என்னங்க க்ளோஸ்டுன்றாரு. ஆள் வரதை பொறுத்து தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். இன்னைக்கு க்ளோஸ்டுன்றாரு. கேட்டிருக்கேன். சாட்டர்டே சண்டே க்ளோஸ்டுன்னு இருக்கு. We are waiting. They are saying it's closed today because there is no security guard. Okay. And they told us 10 minutes ago we can go in. It's no problem. Somebody will be there. Okay, so all right. I'm not sure tomorrow it will Okay. open or not. All right. I'm also disappointed. Yeah, that's it. You're from India? Or? Yes, India. Okay, all right. South India. South India. Okay. Have a good time. Bye-bye. Have a good time. Bye bye. ஓகே, என்னங்க நாளைக்கு தரப்பாங்களே கேட்டு போகிறேன். அவங்க போயிட்டாங்க வேணான்ட்டு. கேட்டு வரவா? க்ளோஸ்டுன்னு சொன்னாங்க, இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்கங்க. யாரோ ஒருத்தர் வந்து ஓப்பன் பண்ணாங்க. நான் தான் பார்த்துட்டு கூப்பிட்டேன். ஓப்பன் பண்ண போகிறாங்க போல இவங்க. ஓகே, ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ளே போயிடலாம். நல்ல வேலைங்க, எனக்கு உங்களுக்கு காட்ட முடியாதுன்னு நினச்சேன். அப்பா வந்துட்டாங்க. ஓகே, இதுதான் நம்மளோட ப்ரிசன் ப்ரொவின்ஷியல் கேந்தோ கிராண்ட் ப்ரிசன். சரிங்களா? இது வந்து ஒரு பிரம்மாண்டமான ப்ரிசன்னு சொல்கிறாங்க, பெரிய ப்ரிசன்னு. உள்ளே போயிட்டு பார்க்கலாம். நல்ல வேலை திறந்தாங்கய்யா. ஸோ நாங்கள் 3 பேர் தான் இந்த ப்ரிசனை பார்க்க போகிறோம். நான் சைலண்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு அதை படிச்சிடலாம். ஸோ இங்கே வந்து அவங்களோட ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. இந்த இதில் வந்து மொத்தம் இந்த ப்ரிசனில் மொத்தம் 21 டிடென்ஷன் ரூம் இருக்குது. அதில் 35 ப்ரிசனர்ஸ் தான் வந்து கொல்லும். ஆனால் சம்டைம்ஸ் வந்து வேணுன்ற 150 பேர்லாம் போட்டு சாவடிச்சாங்க ப்ரிசனில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரிசன் கட்டப்பட்ட காலம் 1876ங்க. ஃப்ரெஞ்சு தான் வந்து கட்டுதிங்க. ஃப்ரெஞ்சு அந்த ஏகாதிபத்தியம்னு சொல்லலாமா, அவங்க தான் வந்து கட்டுறாங்க. காலனிஸ்ட் இந்த வியட்நாமுக்காக போராடுற மக்களையும் அந்த பொலிட்டிக்கல் ப்ரிசனர்ஸ் இருப்பாங்கள்ல, பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்களையும் கைது பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ப்ரிசன் தான் இது. 1876 கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 வருஷம் ஃப்ரெஞ்சு வந்து அதில் இந்த வியட்நாம் போராட்ட குழுவெல்லாம் வந்து அடைச்சிருக்கு, மக்களையும் சேர்த்து தான். ஸோ அதெல்லாம் போக போக பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி முள் கம்பி போட்டு வச்சுருக்காங்க. உள்ளே போகலான்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாமா? ஸோ அப்படி தாங்க இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி 34 பேருக்கு தான் இந்த இடம் கொல்லும். ஆனால் இங்கே கிட்டத்தட்ட 150 பேர் அடைச்சிருக்காங்க. அப்போ எவ்வளோ டார்ச்சர் அனுபவிச்சிருப்பாங்க இவங்க இந்த ஜெயிலுக்குள்ளே. ஸோ பெண்கள் ஆண்கள்னு பாரபட்சம் எல்லாமே எல்லாரையுமே வந்து இங்கே அடைச்சிருக்காங்க. இந்த பாருங்கள். ஸோ உடம்பு சரியில்லாமல் போயிடும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் மலேரியா, டியூபர்குலோசிஸ், அதாவது டிபி, இந்த மாதிரி நோய்கள் அதிகமாக பரவிட்டு இருந்துச்சு. டைஃபாய்டு இதெல்லாம். அவங்களோட வயல்வெளிகளில் வந்து பூச்சி மருந்துக்கு பதிலாக விஷத்தை தெளித்து விடுறது, நோய் ஏற்படுற மாதிரியான கெமிக்கல்ஸை தெளித்து விடுறதுன்னு எல்லாமே பண்ணி மக்களை கொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி அடிபட்டிருக்குன்றதை பார்க்கலாம். குழந்தையெல்லாம் பாருங்கள், பிறந்த குழந்தெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த அளவுக்கு வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அடித்து சித்திரவதை பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாம் முடியாமல் இருக்கிறது தான் இந்த ஸ்டாச்சுஸ் காட்டுது நமக்கு. இது என்ன ஒரு 2 ரூம் வருதா? இங்கே மொத்தம் 21 ரூம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. போய் பார்க்கலாம். ஸோ சவுத் வியட்நாமில் நடந்த புரட்சி அப்போது இங்கே ஏகப்பட்ட மக்களையும் போராட்ட குழுக்களையும் அடைச்சி துன்புறுத்தினாங்க. ஸோ நம்ம ஃப்ரெஞ்சு வந்து இங்கே ஆண்டது 1870 கிட்டத்தட்ட 1950 வரையும் ஆண்டிருக்காங்க. அங்கே 54ன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் ஃப்ரெஞ்சு இங்கே வந்து அதோட ஆதிக்கத்தை செலுத்தியிருக்கு.
அந்த காலத்துலேயும் நமக்கு வார் வந்துச்சு. அதுக்கப்புறம் வியட்மின்னு சொல்லப்படுற ஹோச்சிமின் இருக்கார்ல, தலைவர் ஹோச்சிமின், அவரோட போராட்டக்குழு இறங்கி அடித்து இங்கே வந்து டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் வியட்நாம்னு 1954 கொண்டு வராங்க. ஸோ இது ஃப்ரெஞ்சு ஆதிக்கத்துக்கு எதிரான போராட்டம். அதுக்கடுத்து திருப்பியும் 1955 54 இது முடிஞ்சிருதுன்னா 55 சவுத் வியட்நாமுக்காக போராடுறாங்க. அது பார்த்திங்கன்னா வியட் காங்கிரஸ் அப்படின்ற படம் தான் இங்கே இருக்கிறாங்க. அவங்க தான் வந்து அதிகமாக வந்து என்ன சொல்கிறது, அந்த நார்த் வியட்நாமில் எப்படி வியட்மினோ அந்த மாதிரி சவுத் வியட்நாமுக்கு இது வியட் காங்கிரஸ், அவங்க தான் வந்து இங்கே போராட்ட குழுவாக இருக்காங்க. இங்கே வந்து நார்த் வியட்நாம் பார்த்திங்கன்னா அதுக்கு சப்போர்ட்டிவாக அப்போ இந்த சோவியத் யூனியனும் சைனாவும் கூட இருக்காங்க. நார்த் வியட்நாமுக்கு சப்போர்ட்டிவாக அவங்க வந்து ஆர்ம்ஸ் வரது எல்லாமே நடக்குது. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா யூஎஸ் வந்து ஆக்கிரமிச்சிருக்கு. ஆஸ்திரேலியா, சவுத் கொரியா போன்ற நாடுகள்லாம் சவுத் வியட்நாம் சைடு சப்போர்ட்டிவாக நிற்கிது. வியட்நாமை ஒன்று கூட விடாமல் நார்த்து தனியாக சவுத்து தனியாக நின்றுட்டுருக்கு. ஸோ வியட்நாமில் நார்த் வியட்நாம் விடுதலை ஆயிடுச்சு. ஆனால் சவுத் வியட்நாமு யூஎஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்பையும் இந்த பிரிசனை யூஸ் பண்ணியிருக்காங்க யூஎஸ் ஆர்மி. ஸோ 1955 1975 வரைக்கும் இந்த போராட்டம் நடக்குது. ஸோ அவங்க யூஸ் பண்ண திங்ஸுங்க இதெல்லாம். ஸோ ஃப்ரெஞ்சு காலனியில் இப்படி இருந்திருக்கு. ஸோ மேலே இருந்து காமிச்சிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டு மட்டும் இப்படி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் சீரமைச்சிருப்பாங்க ஓரளவுக்கு. ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க யூஸ் பண்ண உடைகள்லாம் இருக்குது இங்கே. திங்ஸு எல்லாமே இருக்குங்க. இந்த ஸ்டவ், அவங்க யூஸ் பண்ண ஸ்டவ் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வச்சு அவங்கள துன்புறுத்திருக்காங்க. இது வந்து ஆண் சிறை. ஸோ ஆண்களுக்கு பெண்களுக்குன்னு தனித்தனியாக சிறை இருந்தது. இது பெண் சிறை. இப்போ நம்ம பார்த்தது பெண் சிறை. ஸோ ப்ரிசன் செல்ஸ் ஃபார் சீரியஸ் பொலிட்டிக்கல் ப்ரிசனர்ஸ்னு போட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது கட்சி ரீதியாக இருக்காங்கல்ல பொலிட்டிக்கல் ப்ரிசனர்ஸ், அவங்க தான் வந்து இங்கே எல்லாமே ஊக்குவிக்கிறவங்களாக இருப்பாங்க. அவங்களெல்லாம் வந்து தனி ஸ்பெஷலான சிறையில் அடைச்சாங்க. அவங்களோட டார்ச்சரே வேறு மாதிரி இருக்கும். அவங்க பேரலைஸ் ஆகிற அளவுக்கு வந்து அவங்கள பண்ணியிருக்காங்க டார்ச்சரு. சரியான உணவு எதுவுமே இல்லாமல் நிறைய பேர் வந்து அந்த இருட்டான ஜெயிலையே வந்து இறந்தும் போயிருக்காங்க. நோய்களும் வந்து இவங்க வந்து அந்த பொலிட்டிக்கல் ப்ரிசனர்னு நினைக்கிறேன். அவங்களோட ட்ரெஸ்ஸு இப்படி கொடுத்துருக்காங்க போல் அவங்களுக்கு. இதோ இங்கே மெயினான போராட்ட குழுக்களில் இருந்தவங்களை வந்து ஃபோட்டோவாக கொடுத்துருக்காங்க நமக்கு. மெயினான ஆளுங்க இவங்களாம். இவங்க எல்லாருமே காம்ரேட்ஸ், போராளிகள், சரிங்களா? ஸோ வியட் காங்கிரஸ் படையோட ஆட்கள்னு சொல்லலாம், கம்யூனிஸ்ட் குழு. ஸோ இவங்க 2 பேரை இவங்க கூப்பிட்டு போகிறாங்க பாருங்கள் ஃபோட்டோவில். ஸோ அந்த உடைகள் எல்லாம், அந்த குழந்தைங்களோட செருப்பு, உள்ளே குழந்தை பிறந்திருக்கு. நிறைய கைதிகள் பார்த்திங்கன்னா 16 வயசு 14 வயசு குழந்தைங்கள்லாம் கூட கைதிகளாக பிடிச்சி டார்ச்சர் பண்ணி கொண்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான கிச்சனு, பகோடா, சர்ச்சு எல்லாமே இங்கே வந்துருக்குங்க. பகோடா அண்ட் ஹவுசஸ் ஃபார் வொகேஷ்னல் ஓரியன்டேஷன் ட்ரைனிங் பிஃபோர் தேவர் ரிப்பேர்டுன்னு போட்டிருக்கு. இது பகோடா. இது வந்து மேல் பிரிசன் எல்லாமே வந்து சரிப்படுத்தியிருக்காங்க. ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. அடுத்து கிச்சன் இது தான். ஸோ இது வந்து மேல் டிடென்ஷன் ரூமா. அந்த கார்னர் எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க, மோசமாக இருக்குது. கலெக்டிவ் டிடென்ஷன் ரூம்னால் நிறைய பேரை இங்கே போட்டிருப்பாங்க. அந்த மூளை எப்படி இருக்குது. ஸோ இது வந்து ஸ்பெஷல் ப்ரிசன் செல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. தனித்தனியாக இந்த மெயினான போராட்டக்குழு ஆட்கள் இருக்காங்களா, காம்ரேட்ஸ், அவங்களெல்லாம் இதில் போட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் போய் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ அந்த மெயினான காம்ரேட்ஸை வந்து டார்ச்சர் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸ்பெஷல் டிடென்ஷன் ரூமு, அது இதுதான். ஸோ அவங்கள எந்த அளவுக்கு துன்புறுத்தியிருக்காங்கன்றதை வந்து இந்த ஸ்டாச்சு காட்டுதுங்க, சிலை. ஸோ இந்த சைடு ஃபுல்லாகவே பெண்கள் தான். ஸோ இந்த இருட்டு அறையில் இப்படி மூடிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள்.
இதை கம்ப்ளீட்டாக மூடிடுறாங்க. இந்த 3 கேப் தான். ரூம் இருட்டாகவே தான் இருக்கும். நோ லைட்ஸ், நோ ஃபேன்ஸ். ஸோ எக்கச்சக்க பேர் கொடுமைப்படுத்தின ஒரு சிறையில் தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். இந்த யூஎஸ் வந்த பிறகு வருது இல்லைங்க போர், அதை வந்து நம்ம வியட்நாம் வார்னு சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் புரட்சிலாம் நம்ம சொல்கிறோம்ல, அதெல்லாம் ஹோச்சிமின் படை அந்த நார்த் வியட்நாமில் நடந்த ஃப்ரெஞ்சு ஜப்பானுக்கு எதிரான அந்த போரை தான் வந்து நம்ம வந்து ஆகஸ்ட் புரட்சி அதெல்லாம் சொல்கிறோம். இது பாருங்கள், இதுதான் வந்து இவங்களோட கிச்சனு. இது வந்து சீரமைச்சிருக்காங்க, ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. அதை வந்து திருப்பியும் வந்து சீரமைச்சு இப்படி வச்சுருக்காங்க, ரெனோவேட் பண்ணி. ஸோ கொரில்லா படைங்க, நம்ம வியட் காங்கிரஸ் தான் வந்து இந்த இடத்தோட கொரில்லா படை. அந்த சைடு இருக்குது, போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு வந்துடலாம். பூட்டி இருக்குங்க இந்த ரூம்ஸு. சரி, கீழே போயிடலாம். ஸோ இந்த சைடு பூட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து மென்னு இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாகவே மூடி இருக்குங்க. இந்த ப்ரிசனை பார்க்கலான்னு பார்த்தா ஸோ அப்படியே பாருங்கள். உள்ளே இருந்துட்டு அந்த கைதிகள்லாம் வந்து கத்தியிருக்காங்கன்றதை காட்டுறாங்க, வெளியே விடுங்கடான்ற மாதிரி. ஸோ இது வந்து இந்த வார்டன்ஸு, யூஎஸோட வார்டன்ஸ். யூஎஸ் வார்டன்ஸ்னு இல்லை, இதுன்னு சொல்லலாம். நம்ம சவுத் வியட்நாமில் இந்த ஆன்டி கம்யூனிஸ்ட்டுங்க இருப்பாங்கல்ல, கம்யூனிஸ்ட்டுக்கு எதிரானவங்க, அவங்கெல்லாம் கூட இதில் இருந்திருக்காங்க. உள்ளே வந்து ஆண்கள்லாம் எப்படி இருக்காங்கன்றதை காமிச்சிருக்காங்க. இது திறந்துருந்தால் நம்ம ஃபுல்லாக பார்த்துருக்கலாம், திறக்கல அவங்க. ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக 1973 அமைதி ஒப்பந்தம் கொண்டு வராங்கங்க. பாரிஸ் அமைதி ஒப்பந்தம்னு சொல்லி கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் தான் 1973 நம்ம வடக்கில் இருக்கிற இந்த வியட்நாமும் இன்வால்வ் ஆகி இவங்களுக்கு சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக் ஆஃப் வியட்நாம்னு சொல்லி அறிவிக்கிறாங்கங்க. ஸோ கம்ப்ளீட் சுதந்திரம் அப்போ தான் அடைகிறாங்க. 1975 யூஎஸை விட்டு துரத்துறாங்க. இந்த ஹிஸ்ட்ரியை இன்னும் நீங்கள் வந்து சூப்பராக ஃபீல் பண்ணணுன்னா இது ஹோச்சிமின் சிட்டியில் இருக்க கூச்சி டன்னலுக்கு கண்டிப்பாக நீங்கள் போகணும். ஏன்னா அவ்வளோ அற்புதமான ஒரு டன்னலை இந்த வியட் காங்கிரஸ் படையும் வியட் மின் படையும் சேர்ந்து கட்டியிருக்கு. எந்த அளவுக்கு அவங்களோட போராட்ட குணம் இருக்குன்றதை வந்து நம்ம அதை வச்சே தெரிஞ்சுக்கலாங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான டன்னல் அது. ஸோ நான் சொல்கிற கூச்சி டன்னல் பார்த்திங்கன்னா ஒரு 250 கிலோமீட்டருக்கு இருக்குங்க. அதில் வெறும் 10 மீட்ரு அந்த டன்னலுக்குள்ளே நம்மளால் போக முடியாது. கிளாஸ்ட்ரோஃபோபியா அடிக்கும், மூச்சு திணறும். அவ்வளோ பயமாக இருக்குது எனக்கு இப்போ நினச்சா கூட. ஏன்னா அதுக்குள்ளே என்னால் போகவே முடியல, ரொம்ப பயமாக இருந்துச்சு. இப்போது அந்த ஆக்சுவல் டனல் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இங்கே வந்து டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்குறப்போ அந்த குகையெல்லாம் வந்து அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க. அந்த டனலை நல்லா ஓரளவுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுருக்காங்க நிறைய இடங்களில். ப்ளஸ் வந்து வர டூரிஸ்ட் வந்து மூச்சு திணறிடக்கூடாதுன்றதுக்காக நடுவில் ஒரு 3 மீட்டருக்கு 20 மீட்டருக்குலாம் வந்து சைடில் வழி வச்சுருக்காங்க. அதெல்லாம் அதுக்கப்புறமா கொண்டு வந்தது. அவங்களுக்கு அந்த டனல் வழியாகவே வந்து அவங்க எப்படி ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டாங்க. மேலே ஒரு மண் குமிழ் மாதிரி வச்சுட்டு அதில் ஓட்டை போட்டு அது வழியாக வந்து ஆக்சிஜன் வர வைக்கிறது. ஆக்சிஜனுக்கு ஓட்டை வச்சுருப்பாங்க அங்கே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமையல் செய்வாங்க. உள்ளேயே கிச்சனு ஹாஸ்பிட்டலு எல்லாமே இருக்குங்க. அதுக்கு அவங்க தனியாக வந்து அந்த சாப்பாடு சமைக்கும் போது புகை வரும்ல, அந்த புகை போகிறதுக்குன்னு அதுக்கு தனியாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ யூஎஸ் கிட்டேருந்து மறைஞ்சி தன்னோட படையை அந்த வியட் காங்கிரஸ் படை வந்து மறைஞ்சு நின்று தாக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளேஸ் தான் இந்த கூச்சி டனல். மறைஞ்சு ஒழிஞ்சிக்கிட்டாங்க கிடையாது, அங்கே ஒழிஞ்சிருந்து அடித்தாங்க திருப்பி. ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து மண்ணுக்குள்ளே இருந்தே அடித்து யூஎஸை துரத்தி விட்டாங்க. அதுதான் அவங்களோட சூப்பரான ஒரு மெய்சிலிருக்கும் ஹிஸ்ட்ரி. ஸோ நிறைய கதவு பூட்டியிருக்கு. இதெல்லாம் திறந்தாங்கன்னா இன்னும் நிறைய பார்க்கலாம். நம்ம ஃபுல்லாக மூடி வச்சிட்டாங்க. சரி, நம்ம வந்து கூச்சி டனல் போக முடியுமா தெரில, அதனால தான் நான் இங்கேயே சொல்லிட்டேன். சரிங்களா? அந்த அமெரிக்கா பண்ண கொடுமைகளை அந்த ஹோச்சிமின் சிட்டியில் இருக்க வார் ரெமினன்ஸ் மியூசியமில் வச்சுருப்பாங்க. போய் பாருங்கள், ஃபோட்டோஸ் இருக்கும், ரியல் ஃபோட்டோஸு. அங்கே கேமரா அலௌடு இல்லை, இல்லைன்னா நான் போய் காமிப்பேன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். நான் இன்னொரு தடவை வேணால் செக் பண்ணுறேன் ஹோச்சிமின் சிட்டி போகிறப்போ.
முடிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு வந்து வார் ரெமினன்ஸ் மியூசியம் உள்ளே போய் காமிக்கிறேன். அது நின்று உங்களால் படிக்கவே முடியாது, கண்ணு கலங்கிரும், ரொம்ப கொடூரமாக இருக்கும். எப்படி ஈழத்தில் நடந்த போராட்டத்தை நம்ம பயங்கரமாக பார்ப்போமோ அதை பார்க்கவே முடியாதோ அந்த மாதிரி தான் இருக்கும் வியட்நாம் வாரம். ரொம்ப மோசமான ஒரு ஹிஸ்ட்ரி. ஆனால் அதெல்லாம் மீறி தானே இப்போ இப்படி இருக்கிறாங்க. அது எல்லாமே அவங்களோட வீரத்தை தாங்க சேரும். ஸோ இதில் நம்ம வந்து இந்த ஒரு இடத்த அந்த மூளையை மட்டும்தான் நம்ம ஒழுங்காக பார்த்துருக்கோம், மற்ற எல்லாமே மூடி இருக்குது. இதோ இது போய் பார்த்தோம், இதெல்லாம் ஃபுல்லாக மூடி இருக்குது, வெளியேந்தே பார்த்துட்டோம். அவ்வளோதான், இந்த கேந்தோ ப்ரிசன் முடிஞ்சிருச்சு. சவுத் வியட்நாமில் ஒரு முக்கியமான ப்ரிசனாக இது இருந்திருக்குங்க, கிராண்ட் ப்ரிசன். இன்னும் வந்து நீங்கள் ஹனாய் போனீங்கன்னா ஹொவாலோ ப்ரிசன் இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் காலனைசேஷனை எதிர்த்து 1900 அந்த நான் சொன்னல 1876லேருந்து 954 வரைக்கும் அந்த ஃப்ரெஞ்சு காலனியை வந்து எதிர்த்து போராடின அப்போது அதுவும் ஃப்ரெஞ்சு தான் கட்டுச்சு. அந்த ப்ரிசனையும் இந்த மாதிரி மக்களை அடைச்சி வைக்கிறதுக்கு இதே பர்பஸ்க்கு தான். அதுலேயும் வந்து நம்ம வியட்மின் படைகள்லாம் வந்து அசத்திருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. அதையும் நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். டெம்பிள் ஆஃப் லிட்ரேச்சர் பக்கத்துலேயே இருக்கும் ஹொவாலோ ப்ரிசனு. அப்படியே லைனாக பார்த்துட்டு வரலாம் நீங்கள். நான் லாஸ்ட் டைம் போய் பார்த்துட்டு அதெல்லாம். ஸோ இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் வந்து பாதுகாக்கணும். இந்த ஹிஸ்ட்ரின்னு இல்லை, நான் சொல்கிறது நம்மளோட ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் வந்து உண்மையான அந்த போராட்டத்தை வந்து நம்ம பாதுகாக்கணும். அதை மறைக்கிறதுக்கு என்ன வேணால் பண்ணுவாங்க. இங்கே இருக்கிற அந்த பிடிக்காதவங்க வந்து எப்படி வேணால் வேறு மாதிரி ஹிஸ்ட்ரியை மாற்றி பேசலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் அந்த உண்மையை மறைக்காமல் நம்ம தான் பாதுகாக்கணும். கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுமான்னு தெரியாது, அதுக்கு தான் நான் சொல்கிறேன். நம்ம தான் அதை வந்து இந்த மாதிரி டாக்குமெண்ட்ரி பண்ணி வச்சுக்கணும். ஆல்ரெடி நிறைய தடங்களை மறைச்சிட்டாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். ஓகே, நம்ம போகலாமா? தேங்க்யூ. ஸோ அவங்க தான் இந்த சிலையை பார்த்துக்குறாங்க, செக்யூரிட்டி கார்டு, லேடி செக்யூரிட்டி கார்டு பார்த்திங்கல்ல. ஸோ கண்டக்டர்லேருந்து செக்யூரிட்டிஸ்லேருந்து நிறைய பேர் பெண்கள் இருப்பாங்க. அதே மாதிரி ஹோச்சிமின் இருந்த காலகட்டத்தில் அந்த காலத்துலேயே அவர் வந்து சைல்டு மேரேஜாக இருக்கட்டும், பெண் அடிமைத்தனமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து வீட்டில் இந்த டொமஸ்டிக் வைலன்ஸ் நடக்குதுல்ல, அது பெண்களை வந்து வெளியவே விடாமல் அடைச்சி வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் எதிராக வந்து அவர் சட்டங்களை எழுப்பினார். இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டார். பெண்களை வந்து நல்லா என்ன சொல்கிறது, நல்லா இண்டிபெண்ட்டாக இருக்கிற அளவுக்கான ஒரு சட்டங்களை கொண்டு வந்தார்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுதானே கம்யூனிசம். ஸோ சோஷியலிஸ்ட் கண்ட்ரியை மாற்றத்துக்கான அத்தனை வேலைகளையும் ஹோச்சிமின் இருந்த வரையும் நல்லாவே நடந்திருக்கு. அதுக்கப்புறம் எப்படின்னு தெரியலைங்க. ஸோ ப்ரிசன் ப்ரொவின்ஷியல்னு இந்த பேர் வந்து ஃப்ரெஞ்சு வச்ச பேர். ஸோ டைமிங்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அனுபவம் எப்படி இருந்துச்சுன்றதை எனக்கு சொல்லுங்கங்க. என்னால் முடிஞ்சதை அவங்க ஓப்பன் பண்ணி வச்சுருந்த வரையும் எனக்கு புரிஞ்ச வகையில், எப்படி எனக்கு இந்த வரலாறு எளிமையாக புரிஞ்ச வகையில் எளிமையாக தான் நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப டீப்பாலாம் என்னால் சொல்ல முடியாதுங்க, அதுக்கெல்லாம் புக் படிக்கணும். நான் ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டு வந்ததை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓவராலாக வியட்நாம் வார் பற்றி எனக்கு இவ்வளோ தெரியும், அதை உங்களுக்கு அப்படியே கொட்டிட்டேன். அவ்வளோதான். ஸோ இது வந்து மெக்காங் டெல்டா ரீஜியனில் இருக்கிற போராட்ட குழுவை அடக்கிறதுக்கான ஒரு சிறை. ஸோ அது மாதிரி கேந்தோ மியூசியம் இருக்குது. அங்கே போனீங்கன்னா இந்த மெக்காங் டெல்டாவோட கல்ச்சரு எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், வரலாறு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுவும் ஃப்ரீ தான். சம்டைம் யாராச்சும் வந்து டிக்கெட் கேட்க வாய்ப்பு இருக்கும், ரொம்ப குறைஞ்ச காசுக்கு. மற்றபடி மோஸ்ட்லி ஃப்ரீ தான். அஃபிஷியலி இது ஃப்ரீ, சரிங்களா? அன்அஃபிஷியலி யாருனா காசு வாங்கலாம். எப்படி பார்க்கிங்க்கு 10,000 ரூபாய் வாங்குறாங்க அந்த மாதிரி. ஓகே, ஸோ ரொம்ப பக்கத்துலேயே இருந்துச்சு. நல்ல ஒரு வரலாற்று நினைவுகளை கொடுத்துருக்கு எனக்கு. அப்படியே நான் இமேஜின் பண்ணி பார்த்துக்கிட்டேன் எப்படி போராடி இருப்பாங்கன்ட்டு, அதை சொல்கிறேன் அப்படி. ஸோ இங்கே நமக்கு நிறைய ரூம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நிறைய ரூம்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் இப்போ வந்து பப்ளிக்கோட ரெஸ்ட் ரூம் அந்த மாதிரி கட்டி விட்ருக்காங்க. அந்த காலத்தில் அது வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ இதுதாங்க அந்த வளாகம். ஓகே, போகலாமா? பக்கத்துலேயே ஏதோ கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து நான் கிளம்புறேன். நான் இது மட்டும் தான் வந்திருக்கேன், மியூசியம் போகல நான். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுவும் ட்ரை பண்ணுங்கள். வேறு எதனா சுவாரஸ்யமாக இருக்கான்னு பார்க்குறேன்.
சுவாரஸ்யமான ஏதாவது இருந்துச்சுன்னா போய் பார்க்கலாம். பைக் வந்துருச்சுன்னா நான் பைக் எடுத்துகிட்டு சுற்ற ஆரம்பிச்சிருவேங்க. 3 மணிக்கு அந்த அக்காவை எடுத்துகிட்டு வந்து தர சொன்னேன். அவங்க தந்துட்டாங்கன்னா நம்ம அப்படியே எடுத்துகிட்டு இந்த ஊர் சைடு சுற்றி பார்க்கலாம். சரிங்களா? இன்னும் ஈஸியாக இருக்கும் சுற்றி பார்க்கறதுக்கு. எல்லாத்தையும் நடந்து பார்க்க முடியாதுல்ல. ஸோ நம்ம இன்னும் இந்த இடத்த விட்டு போவே இல்லை. நின்கியூவை விட்டு பைக் வந்துச்சுன்னா தான் போக முடியும். நீங்களே பார்க்கலாம், ரோட்டில் பெருசாக பப்ளிக் பஸ்ஸில் வரதில்லை. அதனால தான் மேபி மெயினான இடங்களில் தான் பஸ் இருக்கும் போல். போகலாமா? அப்பா பஸ் ஸ்டாப்பு இதுதான். இங்கேயே பஸ் ஸ்டாப் இருக்குது. நமக்கு பஸ் வந்துச்சுன்னா அழகாக வந்துடலாம் எங்கே இருந்தாலும். ஸோ இது கேந்தோவோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிங்க இங்கே இருக்குது. பார்த்தா தெரியல, ஏதோ இது மாதிரி இருக்குல்ல, அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டாங்க. சூப்பரில் ரொம்ப மாடர்னாக இருக்குது. ஸோ நிறைய இங்கே வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் இருக்குது. அவங்க மொழியில் போட்டிருக்கிறதுனால நிறைய தெரியல எனக்கு. இங்கே இங்கிலீஷ் இருந்ததுனால நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் இந்த ப்ரிசனை சுற்றி இருக்குது. ஸோ இங்கே ஒரு பெரிய கடை இருக்குங்க. இந்த கடையில் போய் ஒரு காஃபியை குடிச்சிட்டு நான் போகிறேன். காஃபி குடிக்கிறதுல காட்ட போகிறதில்ல, காஃபி தானே, அதை இது காட்டிக்கிட்டு. ஸோ குடிச்சிட்டு நான் போகிறேன் அப்படியே ரூமுக்கு போயிட்டு செக் பண்ணலாம். ஓகே, பாய். ஆக்சுவலி என்னோடய பிளான் சொதப்பிருச்சுங்க. அந்த பைக் வந்து நமக்கு வரலையா, பைக் வந்து ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லலாம். அவங்க வரேன்ட்டு லாஸ்ட்டில் அவங்கள நம்பி நான் இருந்தது வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஆல்ரெடி இங்கே நமக்கு பைக் கிடைக்கல. அவங்க வரேன்றதுனால தான் நான் வேறு எங்கேயும் பேசலை. இப்போ அவங்க வரலை. ஸோ நாளைக்கு காலைல பிளான் எப்படின்னு எனக்கு தெரியல. ரொம்ப மூட் அவுட்டாக இருக்குது ரொம்ப. இப்போது நான் வந்து நேற்று பார்த்தோம்ல நைட் மார்க்கெட்டு, கேந்தோ மார்க்கெட் ப்ளஸ் நைட் மார்க்கெட் பார்த்தோம்ல. இன்றைக்கி காலையில் பார்த்தோம் கேந்தோ மார்க்கெட்டு. நேற்று நைட்டு வந்து நைட்டு வாக்கிங் ஸ்ட்ரீட் பார்த்தோம், நின்கியூவோட வாக்கிங் ஸ்ட்ரீட்டு. அந்த ரெண்டும் இணையிற இடத்துல நமக்கு ஒரு அழகான ஃபுட் ஸ்டால் வைக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டில் இருந்து அவங்க சாப்பிட்ற எல்லா ஃபுட்டுமே இருக்குது. அதை தான் இப்போது பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இங்கே இதெல்லாம் விற்கிறாங்க, நீங்கள் ஒரு தடவை பார்த்துருங்க. ஸோ இதெல்லாம் கிரில்டு ஐட்டம். ஸோ நல்லா வாசனையாக இருக்குது இந்த இடம். ஸோ இது நுங்கு பழத்தில் ஏதோ செய்கிறாங்க, கேக்கு. நம்ம நேற்று சாப்பிட்டோம்ல அது நுங்கு பழமும் இதுவும் போட்டு செய்கிறாங்க. அப்புறம் இது வந்து ரைஸ் வித்து சிக்கன் இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஜூஸ் கடை இதெல்லாம் இருக்குது. ஸோ டெம்டிங்காக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ரோடு முழுக்கவே அந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் சரி கடைகள் தான் இருக்குது. ஸோ கேந்தோ மார்க்கெட்டும் நின்கியூவோட வாக்கிங் ஸ்ட்ரீட்டும் இணையிற இடத்துல இந்த மாதிரி ஸ்டால் போட்டிருக்காங்க. காலையில் கூட நம்ம வந்து இங்கே தான் டீ குடித்தோம். இது பக்கத்தில், இந்த பக்கத்து ரோட்டில் வந்து டீ குடித்தோம். இந்த பக்கத்து ரோட்டில் நமக்கு இதெல்லாம் விற்கிறாங்க. ஸோ இன்னும் டைம் ஆகாத காலகட்டம், டைம் இன்னும் ஆகலை, அதனால தான் காலியாக இருக்குது. டைம் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா ஃபுல்லாகிடும். ஸோ இந்த ஏரியா கொஞ்சம் மழை வர மாதிரி தாங்க இருக்கிறோம் இது. ஏன்னா டைம் 5 தான் ஆகுது, அதுக்கே வந்து மழை வர மாதிரி இருக்குது. இதை பாருங்க, கேந்தோன்னு போட்டிருக்கு, கேந்தோ மார்க்கெட். அது இன்டோர் மார்க்கெட்டு, இதெல்லாம் அவுட்டோர் மார்க்கெட்டு. ஸோ இதுவும் ஸ்வீட்டு தாங்க. ஸோ இது நம்ம அங்கே சாப்பிட்டோமே அது மாதிரியே இருக்குது, பட் வேறு மாதிரியே இருக்குது கொஞ்சம். அந்த பொண்ணு கொடுத்தாங்களே நேற்று, அது மாதிரியே இருக்குது. இது என்னங்க, இது என்னன்னு தெரியல. இங்கே ஏதோ சுட சுட பொரிச்சுன்னுறாரு, ட்ரை பண்ணலாமா? வாட் இஸ் திஸ்? ஆக்டோபஸ். ஓ, ஆக்டோபஸ்ஸை இது உருண்டை பண்ணி விற்கிறாரு உருளையா. இது பாருங்க, இது என்னது, என்னென்னோ வச்சுருக்காங்க. இது கோழிக்கால். இது நம்ம ஊரில் இருக்குமே ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, அது. இது என்ன நக்கட்ஸா? நக்கட்ஸு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுங்க. இங்கே பாருங்களேன், பயங்கரமாக இருக்குது. ஃபுல்லாக சீ ஃபுட்டு, நத்த வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த உள்ளே வந்து புழு மாதிரி வரும்ல நீட்டாக, அது எக்ஸாட்டிக் ஃபுட்டுன்னு சொல்லலாமா. இதெல்லாம் அந்த சிப்பியில் கொட்டிக்கிட்டு இருக்கிற அந்த இது நேற்று நம்ம கொடுத்தாங்க. அந்த இதில் பெரிய பெரிய ஆக்டோபஸ்ஸு. வாவ், பயங்கரமாக இருக்குது. பன்னிக்கறியிலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க.
எனக்கு தான் கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. எது கேட்குறோமோ செஞ்சு தருவாங்க போல். சரி, இன்னொரு ரவுண்டு போகும். ஸோ கடைகள் ரிப்பீட் ஆகுது. இந்த உருண்டை காலையில் இவங்க லோக்கல் சாப்பிட்றாங்க. ஸோ இது ஃப்ரூட்ஸ் வச்சு ஏதோ பண்ணுறாங்க. இது ஏதோ வேஃபில் மாதிரி இவங்க லோக்கலாக பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணுற மாதிரி வச்சுருக்காரு. அதனால் நான் இது 2 கேட்டிருக்கேங்க. ஒரு பீஸ் 15,000 சொல்லியிருக்காரு. நான் 2 பீஸ் கேட்டிருக்கேன். அடுத்து இதுவே வயிறு ஃபுல்லாகிடும். அதனால் வந்து இது மட்டும் ட்ரை பண்ணலாம். இது எல்லாமே ஃப்ரை ஐட்டமாக இவர் வச்சுருக்காரு. ஃப்ரைடு ஷ்ரிம்ப் வித் மீட். இது போல். திஸ் இஸ் ஹவ் மச்? 15 ஓகே, திஸ். ஸோ இது வேறு, அது வேறு. ட்ரை பண்ணலாம். ஐயோ, மழை வருதுங்க. நான் சொன்னல மழை வர மாதிரி இருக்குன்னு. எல்லாம் கத்துறாங்க ஃபுல்லாக நனைய போகுதுன்னு சொல்லிட்டு. பாவம் இல்லை. உடனே கவர்லாம் போட்டு சைடில் மூடிடுறாங்க. ஐயையோ, பிரியா மாட்டிக்கிட்டா. சரியான மழை ஃபாஸ்ட்டாக வருது. நான் எங்கன்னா போய் நிற்கணும், இல்லைன்னா மாட்டிப்பேன். எங்கெங்க போகிறது? சரி, ஓகே, வெயிட், நான் பே பண்ணிடுறேன். யாராவும் கறியும் சேர்த்து கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. சரி, இது அப்படியே சாப்பிட்டுறேங்க. ஸோ இது வந்து இந்த கிறிஸ்பி சிக்கன் மாதிரி, கிறிஸ்பி ஷ்ரிம்ப்பு. இங்கே வந்து அப்படியே லைனாக எதோ வச்சுருக்காரு. இது என்னென்னு தெரியல, அவரும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. சரி, அதான் ஏதோ ஒன்று வாங்க வேணான்னு விட்டுட்டேன். தெரிஞ்சதாக வாங்கிட்டேன். ஸோ வயிறு ரொம்ப ஃபுல்லாகிடுச்சு. ப்ளஸ் இப்போ தான் அந்த பைக்கு சொன்னல, ஒரு லேடிக்கிட்ட பேசியிருந்தேன்னு, அவங்க வந்தாங்க. அவங்ககிட்ட கேட்டேன், இப்படி என் பிளானை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டீங்களே, இது சரியா? 3 மணிக்கு தானே நான் வர சொன்னேன் அப்படின்னதுக்கு, 3 நம்பரை நான் வாங்காமே போயிட்டேன் அப்படின்னா. உங்களை பைக் எடுத்துகிட்டு வந்து விட சொன்னேன், நீங்கள் விட வேண்டியதானே, என்ன நம்பருன்றீங்க அப்படின்னு. உனக்கு வேணுமான்னாங்க. ஆமாம், காலையில் போகணும்ல நம்ம, அதனால சரி வேணும் அப்படின்னுட்டேன். எடுத்துகிட்டு வந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. நீ ரூம் போயிட்டு சொல்லு, நான் எடுத்துகிட்டு வரேன்னாங்க. எடுத்துகிட்டு வாங்க தாயேன்னு முடிச்சிட்டேன். ஸோ மழையில் கடைகள் இப்படி தாங்க இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ஃபேமஸான கடை. நேற்றே நான் சொல்லியிருந்தேன், ரொம்ப சீப்பாக கிடைக்கும் உங்களுக்கு இந்த இடத்துல. ஸோ இந்த எப்போவுமே போடுறாங்க இந்த கடை. வந்தீங்கன்னா செம்ம சீப்பாக கிடைக்கும். கொஞ்சம் கூட நல்லா ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். என்னால் ஒரு வாய் வச்சதுலேருந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. சுத்தமாக நல்லா இல்லை. ரொம்ப ட்ரை பண்ணேன், என்னால் சாப்பிடவே முடியலைங்க. அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். ரொம்ப முடியல. நான் எல்லாமே சாப்பிட்ருக்கேன், நீங்கள் பார்த்துருக்கீங்க. என்னால் சாப்பிடவே முடியாத அளவுக்கு ஒரு டேஸ்ட்டு. அது என்ன சொல்கிறதுனே தெரியல, எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் வச்சுட்டேன். எனக்கு இப்போ ஒரு மாதிரியாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு போய் எதனா ஸ்வீட் சாப்பிட்டு என் வாய் கெடுத்துருக்கு. அதை வந்து நான் சரிப்படுத்துறேன், இல்லைன்னா கண்டிப்பாக நைட்டு எதனா சம்பவம் ஆகிடும். ஸோ லெட்ஸ் எதனா வாங்குறேங்க. இது எனக்கு தேவாமிர்தமாக இருக்குது. மேங்கோவில் லஸ்ஸி நல்லாயிருக்கு. அவ்வளோதாங்க, சாப்பிட்டு நான் ரூமுக்கு போயிடுறேன். ஸோ நாளைக்கு பேசலாம். அவ்வளோதான் இன்றைக்கி கோட்டா. ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் நன்றி. இது ஒரு 30-40 அந்த மாதிரி வரும். ஸோ நான் சாப்பிட்டுட்டு ரூம் போயிட்டு நல்லா தூங்கிட்டு காலையில் 5 மணிக்கு இல்லைன்னா 4:30 மணிக்கு பைக் ஸ்டார்ட் பண்ணலாம். 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் போதும். ஸ்டார்ட் பண்ணி 19 கிலோமீட்டர் இப்போ தான் பார்த்தேன். ஆக்சுவலாக 50 கிலோமீட்டர் ஃபஸ்ட்டு நான் போட்டு பார்த்தது, வேறு எதுவும் இடம் மாற்றி போட்டேன் போல். இப்போ போட்டு பார்த்தா 19 கிலோமீட்டர் காட்டுது. ஸோ நாளைக்கு 19 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம ஃப்ளோட்டிங் மார்க்கெட் போகிறோம். அங்கே போயிட்டு பார்க்கலாம். ஸோ நாளைக்கு பேசுகிறேன். மிக்க நன்றி 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 நன்றி. பாய் பாய். இதுதான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வண்டியெல்லாம் பிடிச்சி நேற்றெல்லாம் வேஸ்ட் பண்ணி இன்றைக்கி பார்த்து பண்ணால் இப்படி ஆகுது. ஓ, திஸ் இஸ் நோ சுகர் பட் இட்ஸ் குட். Yeah. Okay, I'll take this.